ஹாய் மக்களே! சலங்கி ஒலி சீரியல் ஆகஸ்ட் 15, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. அனைவருக்கும் அட்வான்ஸ் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். அபூர்வாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போது இப்போவாச்சும் உண்மை வெளிவந்து எல்லாரும் கண்ணை திறந்தாங்களே, அதுவே போதுன்னு கேபி சொல்றாரு. நஷதா ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் பூரி நல்லா மணப்பெண் மாதிரி ரெடியாகி அலங்காரத்தோட வரா. அவளை பார்த்து அவங்க அம்மா சாரதா, பூரி நீ ரொம்ப அழகா இருக்க, வாழ்க்கை ஃபுல்லா நீ இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும்னு பாராட்டுறாங்க. அப்போ ககனும் மாப்பிள்ளை குளத்துல ரெடியாகி வரான். அவனை பார்த்த பூரி சொல்றா, அண்ணன் இந்த ட்ரெஸ்ல நீ கெத்தா இருக்க, என்ன இருந்தாலும் பூமி ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான் அப்படின்னு திடீர்னு பூமி பேர சொல்லிடுறா. இத கேட்டதும் ககன் சாரதாவும் அதிர்ச்சியா பாக்குறாங்க. உடனே பூரி சொல்றா, சீச்சி என் வாயில இருந்து எதுக்கு அந்த பூமி பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நான் தாராவை பத்தி தான் சொல்ல வந்தேன், தாரா ரொம்ப கொடுத்து வச்சவன்னு சொல்லி பேச்ச மாத்துறா பூரி. சாரதா கஹன் கிட்ட சொல்றாங்க, இந்த கல்யாணத்துல உனக்கு நிஜமாவே சந்தோஷம் இருக்காப்பான்னு கேக்குறாங்க. அதுக்கு கஹன் சொல்றான், என் தங்கச்சி கல்யாணம் நடக்கும்போது எந்த அண்ணனாவது சந்தோஷம் இல்லாம இருப்பானா? பூரிக்கு இந்த கல்யாணம் நடக்கிறதே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் தாமா அப்படின்னு மனசுக்குள்ள இருக்கிற வேதனைய மறைச்சிட்டு பேசுறான். பூரி கஹன் கிட்ட, தேங்க்ஸ் அண்ணன், நீ பூமியை மறந்துட்டியான்னு கேக்குறா. சாரதா குறுக்க வந்து, இப்போ எதுக்கு அதையெல்லாம் ஞாபகப்படுத்துற, கல்யாண முகத்துக்கு நேரமாச்சு, சீக்கிரம் போங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க. சாரதா அவங்க போனதும் கடவுள் முன்னாடி நின்னு அழுதுகிட்டே வேண்டுறாங்க, கடவுளே 2 பேருமே என் பசங்க தான், ஆனா ஒருத்தருக்கு நியாயம் பண்ணி இன்னொருத்தருக்கு அநியாயம் பண்ணாத அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. பூரிக்கு எந்த தடங்களும் இல்லாம கல்யாணம் நடக்கணும், அதே நேரத்துல ககனும் பூமியும் சேரணும், எங்களுக்கு எந்த அநியாயமும் நடக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிறாங்க. அடுத்தது சரச்சந்திரா வீட்டுல நட்சத்திரம் அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு பூமி செர்ரி கிட்ட சொல்றா, நக்ஷதா ரொம்ப பாவம், அழுதுகிட்டே இருக்கா, நம்ம போய் அவளுக்கு ஆறுதல் சொல்லலான்னு சொல்றா. அதுக்கு செர்ரி சொல்றான், அதெல்லாம் எதுவும் தேவையில்ல பூமி, அவ ஒன்னும் சின்ன குழந்தை கிடையாது, அவங்க அம்மா பண்ண கொலைகளும் பாவங்களும் அவளுக்கு நல்லாவே தெரியும், அவங்க அம்மா அரெஸ்ட் ஆனதுக்காகவும் ஜெயிலுக்கு போனதுக்காகவும் தான் அவ அழுகிறா தவிர தப்ப நினைச்சு இல்ல, இப்போ போய் அவளை நம்ம ஆறுதல் படுத்த வேண்டிய அவசியமே இல்லைன்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுறான். இன்னொரு பக்கம் சரச்சந்திரா சோபா சந்திராவோட போட்டோல இருந்த மாலையை எடுத்துட்டு வந்து அபூர்வா போட்டோக்கு மாலை போடுறாரு. அத பார்த்துட்டு அதிர்ச்சியான நட்சத்திரா ஓடி வந்து, டாடி என்ன பண்றீங்க நீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கத்துறா. அதுக்கு சரச்சந்திரா சொல்றாரு, நான் சரியாதான் பண்றேன், உன் அம்மா அபூர்வா தப்பு பண்ணா, பொண்ணா நீ அவ மேல பாசம் காட்டுறது சரிதான், ஆனா அதே பாசத்துலதான் நானும் இத்தனை நாளா குருடனா இருந்தேன், அவ செஞ்ச தப்பையெல்லாம் என் அன்பால மறைச்சுக்கிட்டேன், ஷோபா இறந்து போனதும் நான் தனிமையானப்போ அபூர்வா என் மேல உண்மையா அன்பு காட்டுறான்னு நம்பினேன், ஆனா அவ என்னை ஏமாத்தி ஷோபாவோட அன்பையே என்கிட்ட இருந்து முழுசா பிரிச்சுட்டான்னு இப்போதான் புரியுதுன்னு வேதனையா சொல்றாரு. சரச்சந்திரா சொல்றாரு, எனக்கு இப்போ அபூர்வா நிஜமாவே செத்து போயிட்டா, என் பொண்டாட்டி ஷோபா சாகல, இதோ என் மக பூமி வடிவத்துல அவ உயிரோட தான் இருக்கா, பூமியோட டான்ஸ்ல அவளோட குணத்துல எல்லாமாவும் என் ஷோபாவை பாக்குறேன், இத்தனை நாளா பூமி எனக்கு யாருன்னு யோசிச்சேன், ஆனா பூமி தான் என் சொந்த பொண்ணுன்னு சரச்சந்திரா நெகிழ்ந்து பேசுறாரு. நமக்கு பிடிச்ச பீடை ஒழிஞ்சு போச்சு, இன்னைக்கு நாம சந்தோஷப்பட வேண்டிய நாள்னு சரச்சந்திரா சொன்னதும் நட்சத்திரா சீன்னு சொல்லிட்டு வெறுப்போட அங்கிருந்து ஓடிடுறா. சரச்சந்திரா சொல்றாரு உடனே மீரா கிட்ட, மீரா இன்னைக்கு என் பொண்ணு பூமியோட பிறந்த நாள் மாதிரி கொண்டாடணும், அவளுக்கு பிடிச்ச சமையல் எல்லாத்தையும் விருப்பப்பட்டு செய்யுங்க, நானே என் கையால அவளுக்கு ஊட்டி விடுறேன்னு ஆசையா சொல்றாரு. மீராவும் சந்தோஷமா சரி அண்ணன்னு ஒத்துக்கிறா. அப்புறம் பூமி பக்கத்துல வந்து, அம்மா பூமி, உனக்கு என்ன வேணும்னு கேளுமா, நீ என்ன கேட்டாலும் நான் இல்லைன்னு சொல்லாம செய்யறேன் அப்படின்னு உருகி பேசுறாரு. பக்கத்துல இருக்கிற செர்ரி, கேளு பூமி, நல்ல வாய்ப்பு, உன் மனசுல இருக்கிறத கேளுன்னு பூமிக்கு ஜாடையா சொல்றான். உடனே பூமி நெகிழ்ந்து போய், எனக்கு எதுவும் வேணாம்ப்பா, நீங்க என் மேல காட்டுற இந்த அன்பே போதும்னு சொல்றா. சரச்சந்திர ஆசையா பூமியோட நெத்தியில முத்தம் கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு. அப்போ அவர் போனதும் செர்ரி பூமி கிட்ட சொல்றான், பூமி இதுதான் சரியான நேரம், உடனே மாமா கிட்ட போய் எனக்கு ககனனை தான் வேணும்னு ஒரே ஒரு வார்த்தை கேளு, 2 பேரும் ஒன்னா சேர்ந்துடலாம் அப்படின்னு வற்புறுத்துறா. ஆனா பூமி சொல்றா, வேண்டாம் செர்ரி, இப்பதான் அப்பா என் மேல பாசமா இருக்காரு, இப்ப போய் நான் ககன் மாமா தான் வேணும்னு கேட்டா ஒருவேளை அவருக்கு மறுபடியும் கோவம் வந்து என்னை ஒதுக்கிட்டா என்ன பண்றது, அந்த வழியை என்னால் தாங்கிக்க முடியாதுன்னு பயப்படுறா. அதுக்கு செர்ரி சொல்றான், இப்படி பயந்துகிட்டே இருந்தா இந்த வாய்ப்பு மீண்டும் வராது, ஒருவேளை ககனுக்கும் தாராவுக்கும் கல்யாணம் முடிஞ்சுட்டா
அந்த தாரா கஹன் அண்ணன் வாழ்க்கைக்குள்ள வந்துருவா, அப்புறம் ஆயுசுக்கும் நீங்க 2 பேரும் பிரிஞ்சுதான் இருக்கணும், அதனால தைரியமா போய் கேளுன்னு சொல்றான். அதுக்கு பூமி சொல்றா, நான் தான் என் கையால டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேனே சரி, இப்போ போய் அப்பா என்ன கூட்டிட்டு போனாலும் கஹன் மாமா எனக்கு பூமி வேண்டாம் தாரா தான் வேணும்னு சொல்லிட்டா நான் என்ன பண்றதுன்னு அவ மனசுல இருக்கிற தயக்கத்தை சொல்றா. செர்ரி சொல்றான், நீ தேவையில்லாம யோசிக்காத, முதல்ல முயற்சி பண்ணி பாருன்னு சொல்லி செர்ரி கட்டாயப்படுத்தி பூமியோட கையில போனை கொடுத்து கஹன் அண்ணன்கிட்ட பேசுன்னு சொல்றான். கல்யாண மரத்துல இருக்கிற கஹன் பூமி கிட்ட இருந்து போன் வந்ததும் ரொம்ப சந்தோஷமா பதட்டமாவும் போனை எடுக்கிறான். பூமி கஹன் கிட்ட, மாமா அன்னைக்கு வேற வழி இல்லாம நான் டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டேன், அபூர்வா சித்தி தான் அப்பா கிட்ட என்ன மாட்டி விட்டு சதி பண்ணிட்டாங்க, இப்போ டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்து உண்மையெல்லாம் வெளியே வந்துடுச்சு, அந்த அபூர்வாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க, என் அப்பா இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்காரு, உண்மையை உணர்ந்து என்ன நம்புறாருன்னு எல்லா விஷயத்தையும் சொல்றா. தொடர்ந்து பூமி சொல்றா, அப்பா என்கிட்ட உனக்கு என்ன வேணும்னு கேளுமான்னு கேட்டாரு மாமா, எனக்கு கஹன் மாமா தான் வேணும்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், அதுக்கு முன்னாடி நீ உன் வாயால ஒரு வார்த்தை சொன்னா நான் அப்பா கிட்ட கேட்டு நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன், நம்ம 2 பேரும் பிரியாம வாழலான்னு கஹன் கிட்ட உருக்கமா பேசுறா. கஹன் பூமி கிட்ட எனக்கு நீதான் வேணும்னு சொல்ல வரும்போது அங்க தாரா வந்துடுறா. கஹன் வாங்க, உங்களை ஒருத்தருக்கு அறிமுகப்படுத்தணும்னு சொல்லி கஹனை கைய பிடிச்சி வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போயிடுறா. போன் கட் ஆனதும் பூமி சொல்றா, செரி போன் கட் ஆயிடுச்சுன்னு கலங்குறா. செரியும் சொல்றான், அண்ணன் ஏதோ திடீர்னு போனை கட் பண்ணிட்டாரு அப்படின்னு புரியாம அவனும் ரொம்ப வருத்தப்படுறான். தாரா கஹனை கூட்டிட்டு போய் அவளோட பாட்டி கிட்ட அறிமுகப்படுத்துறா. துரு அங்க நிக்கிறான். கஹன் பாட்டிக்கு கை கூப்பி நமஸ்காரம் சொல்றான். பாட்டி கஹனோட கன்னத்தை கிள்ளி, தம்பி நீ ரொம்ப லட்சணமா இருக்க, அழகா இருக்கப்பா, இந்த காலத்துல உன்ன மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு பாராட்டுறாங்க. அப்புறம் பாட்டி சொல்றாங்க, பொதுவா எங்க குடும்பத்துல பொண்ணு மாத்தி பொண்ணு எடுக்கிற கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டாங்க, ஏன்னா ஒரு ஜோடிக்கு வாழ்க்கையில சிக்கல் வந்தா இன்னொரு ஜோடியோட வாழ்க்கையும் பாழாயிடும், ஆனா இந்த காலத்துல அதையெல்லாம் பாக்குறது இல்லைன்னு விட்டுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. துரு உடனே பாட்டி கிட்ட சொல்றான், பாட்டி இப்போ எதுக்கு அதையெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு தடுக்க பாக்குறான். பாட்டி சொல்றாங்க, முக்கியமான விஷயம் என்னன்னா, பொண்ணை கன்னியாதானம் பண்ணி தரும்போது தாய் தகப்பன் கை நடுங்கும், எங்களுக்கு யாரும் இல்லைங்கிறதால பரவாயில்ல, ஆனா மாப்பிள்ளை வீட்டுல உங்க அப்பா அம்மா எல்லாரும் உயிரோட தானே இருக்காங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு கஹன் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்க கன்னியாதானம் பண்ணுவாங்கன்னு தங்கிக்கிட்டே சொல்றான். அதுக்கு பாட்டி, அதெல்லாம் முடியாதுப்பா, சொந்த அப்பா அம்மா உயிரோட இருக்கும்போது வேற சொந்தக்காரங்களை வச்சு எப்படி கன்னியாதானம் பண்ண முடியும், பொண்ணோட பெத்த அம்மா அப்பா நேர்ல வந்து நின்னு இந்த கன்னியாதானத்தை செய்யணும், இதுதான் என் கண்டிஷன் அப்படின்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுறாங்க. அப்போ அந்த நேரத்துல கேபி போன்ல சாரதா கிட்ட பேசுறாரு போன் பண்ணி, சாரதா, பூரியோட கல்யாணத்துல நாம 2 பேரும் தான் பெத்தவங்களா நின்னு கன்னியாதானம் பண்ணணும், நீ எதையாச்சும் பண்ணி எல்லாரையும் சம்மதிக்க வை, சொந்தக்காரங்களை வச்சு கன்னியாதானம் பண்றது நல்லா இருக்காது, தயவு செஞ்சு நாம வழக்கமா சந்திக்கிற கோயில் பக்கத்துக்கு வா, பேசணும்னு ரொம்ப கெஞ்சுறாரு. என்னால முடியாதுங்கன்னு சாரதா சொல்லும்போது பூரி அங்க வந்து, அம்மா போன்ல யார்கிட்ட பேசுறீங்கன்னு கேக்குறா. சாரதா பதறி போய் அது சொந்தக்காரங்களுக்கு அட்ரஸ் சொல்லிட்டு இருக்கேன்னு சமாளிக்கிறாங்க. பூரி சாரதா கிட்ட சொல்றா, அம்மா தாராவோட பாட்டி வந்திருக்காங்க, உன்னை பாக்கணும்னு சொல்றாங்க, வாங்கன்னு சொல்லி சாரதாவை கூட்டிட்டு போறா. பாட்டி சாரதா கிட்ட சொல்றாங்க, பாத்தீங்களா, பெத்த அம்மா அப்பா உயிரோட இருக்கும்போது யாரோ சொந்தக்காரங்க வந்து கன்னியாதானம் பண்றது நம்ம வீட்டு மான பிரச்சனை, நீங்க எப்படி சம்மதிக்க வைப்பீங்களோ தெரியாது, ஆனா பூரியோட சொந்த அப்பா அம்மா தான் கன்னியாதானம் பண்ணணும், பெத்த அப்பா கைய பிடிச்சி மகளை வழி அனுப்பி வைக்கணும், அப்படி நடந்தாதான் இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு பாட்டி பிடிவாதமா சொல்றாங்க. துரு உடனே பாட்டி கிட்ட சொல்றான், இதெல்லாம் இப்போ எதுக்கு பாட்டி அப்படின்னு தடுக்க பார்த்தாலும் பாட்டி கேட்காம தாராவை கூட்டிட்டு அங்கிருந்து போறாங்க. தாராவோட பாட்டி போனதும் பூரி கஹன் கிட்ட வந்து, அண்ணன் எனக்காக நீ எவ்வளவு தூரம் இறங்கி வந்துட்ட, இப்போ இந்த ஒரு விஷயத்த நீயே பார்த்து முடிச்சுடுன்னு கேக்குறா. இத கேட்டு கடுப்பான கஹன், என்ன லூசு மாதிரி பேசுற, என்னால செய்ய முடியாத ஒரு விஷயத்த செய்ய சொல்றியா, என்னால போய் அவர்கிட்ட கெஞ்ச முடியாது, தேவைப்பட்டா இந்த கல்யாணத்தையே நான் கேன்சல் பண்ணிடுறேன்னு கோபத்துல கத்துறான். இதை கேட்ட பூரி அழுதுகிட்டே, அண்ணன் மறுபடியும் என் கல்யாணம் மேடை வரைக்கும் வந்து நின்னுடுமா, நான் உயிரை விட அதிகமா லவ் பண்ற துரு கூட என் கல்யாணம் நடக்காதா, என் வாழ்க்கை இவ்வளவுதானா, உன்னை என் உயிரை விட மேலா நினைச்சேனே அண்ணன், ஆனா இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக என் கல்யாணத்தையே நிறுத்துவேன்னு சொல்றியேன்னு கதறி அழுவுறா. பூரி அழுவுறத பார்த்து தாங்க முடியாம சாரதா சொல்றாங்க, பூரி நீ எதுக்கும் அழாத, உனக்காக கஹன்
எவ்வளவு கஷ்டப்படுறான்னு எனக்கு நல்லா தெரியும். இனி யாரும் எதுவும் பேச வேணாம். நான் போய் அவர கூப்பிட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாங்க. இத கேட்டதும் பூரி அதிர்ச்சியா அவங்க அம்மாவை பாக்குறா. சாரதாவும் கிளம்பி போறாங்க. ககன் அமைதியா நின்னுட்டு இருக்கான். கேபி வர சொன்ன கோயிலுக்கு போன சாரதா அவர்கிட்ட எதுக்கு என்ன இப்போ ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க அப்படின்னு கோவமா கேக்குறாங்க. அதுக்கு கேபி சொல்றாரு, அப்புறம் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சாரதா அப்படின்னு விஷயத்த சொல்றாரு. அது சரிதாங்க. எனக்கு இப்போ பூமியும் ககனும் பிரிஞ்சு போயிடுவாங்களேன்னு ரொம்ப பயமா இருக்குன்னு சாரதா புலம்புறாங்க. அதுக்கு கேபி சொல்றாரு, அதனாலதான் இத்தனை வருஷமா மறைச்சு வச்சிருந்த பெரிய உண்மையை இன்னைக்கு வெளியே கொண்டு வரப்போறேன். அதுக்காக தான் உன்னையே இங்க வர சொன்னேன்னு சொல்றாரு. அப்போ அந்த நேரத்துல மீரா வந்து அங்க நிக்கிறா. மீராவை பார்த்ததும் கேபி அவளை பார்த்து பேசுறாரு. மீராவும் சாரதாவை திட்ட ஆரம்பிக்கிறா. அதோட முடியுது. பாய் மக்களே.